ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் சோழன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட கேட்டோடனே நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு உள்ளே போயிட்டு அவங்களுடைய எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே, உனக்கு வேணா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன்டா, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. என் கூட நீ இனிமேல் ஜென்மத்துக்கும் பேசவே பேசாத, உன்னை பார்க்கவே எரிச்சலாக இருக்குது, உணர்வுகளை மதிக்க தெரியாதவங்க இடத்துல நான் எதுக்காக இருக்கணும், இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு மனுஷனை கூட இந்த வீட்டில் யாருமே மதிக்கிறதில்ல, அதே மாதிரி வெளியிலேயும் என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை, அதனால் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, சோழன் என்ன இது, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, நானே இந்த வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் எதுக்காக வீட்டில் விட்டு வெளியே போகணும், என்ன அவசியம் இருக்குது, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறது என்ன புதுசாக, இப்போ உங்களுக்கு பணம் தானே தேவை, என்னுடைய சேல்ரி பணம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன், எனக்கு யாரோட பணமும் தேவையில்லைங்க, அந்த பணத்தை நான் எதுக்காக வச்சுருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்புறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.